ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங் போன்ற ஏரோபிக் எக்ஸசைசஸை ஏன் கார்டியோ ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்றாங்க? இதனால நம்முடைய இதய ஆரோக்கியம் எப்படி மேம்படுது அப்படின்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் ரெகுலரா ஏரோபிக் எக்ஸசைசஸ் செய்யறோம் அப்படின்னாங்க நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுங்க. நம்முடைய ரத்த குழாய்கள்ல நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ற வேதிப்பொருள் வந்து உற்பத்தி ஆகுது. இது நம்முடைய ரத்த குழாய்களை விரிவடைய செய்யுது, வாசோ டைலட்டேஷன் ஏற்படுதுங்க. இதனால நம்முடைய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் வந்து ஒரு 20-25% கூட குறைய சான்சஸ் இருக்குங்க. இரண்டாவது எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுது. ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு வந்து அதிகமாகுதுங்க. இதுவும் வந்து இதயத்தினுடைய ரத்த குழாய்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மூன்றாவது, இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் அப்ப இதயம் வந்து ரொம்ப அதிக அளவு வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கிற காரணத்தினால இதயத்தினுடைய தசைகள் வந்து அதிக அளவு பலமாயிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு உடல் எடை குறைந்து போகும், சுகர்னுடைய அளவும் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். இதுவுமே வந்து நம்மளுடைய இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானதாக வந்து இருக்குங்க. இந்த காரணத்தினால தான் ஏரோபிக் எக்ஸசைசஸ் கார்டியோ ப்ரொடெக்டிவ் இல்ல கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ப்ரொடெக்டிவ் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்றோம்.